ஒரு அழகான கிராமத்துல செண்பகம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு கணவனும் இல்ல. அதனால வீட்டு வேலை பார்த்து தான் அந்த பொண்ணை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. அதனால வேலைக்கு போகாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ சிவா, நீ இப்படி முடியாம படுத்திருக்கே, என்ன பண்றது? பேசாம ஃபோன் பண்ணி வேலைக்கு லீவு சொல்லலாம். ஒரு 2 நாள் இருந்து பொண்ணை கவனிச்சுட்டு போலாம். இல்லைன்னா அவ ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும். மீனாக்கா, பாப்பாக்கு உடம்பு சரியில்லைக்கா, 2 நாள் மட்டும் நீங்க பாத்துக்கங்களே, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன். அக்கா, நான் இத்தனை நாள் லீவு போடாம தானே வந்தேன். ப்ளீஸ்க்கா, ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு கொடுங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைக்கா, அவனால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. அவ எவ்வளவு கெஞ்சியும் அந்த வீட்டு ஓனர் வேலைக்கு வரணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. கடவுளே, இவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே லீவு கேட்டேன், அதுக்கு தரமாட்டேன்னு சொல்லி கண்டிப்பா வான்னு சொல்றாங்க. என்ன மனுஷங்களோ. என்ன இருந்தாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் தான் போவேன். என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். அதனால அவங்க வேலைக்கும் போகல. அவங்க பொண்ணுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கலான்னு உள்ள போனாங்க. சிவானிமா எந்திரிமா, அம்மா கஷாயம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை குடிச்சா உடம்புக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும், எந்திரி. அம்மா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாம்மா, மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு டீன்னு ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல, இந்த கஷாயம் வேண்டாமே. டீயை விட அந்த கஷாயம் தான் நல்லது, இதை குடிமா. 2 நாள் ஆச்சு. அவங்க பொண்ணுக்கும் உடம்பு நல்லாயிருச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. சிவானி, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் என்ன, மறக்காம பேக்கிங் கிளாஸ்க்கு போயிட்டு வா என்ன. அதெல்லாம் கண்டிப்பா போயிடுவேங்கம்மா, நீங்களும் பார்த்து வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அவங்களோட மக சிவானியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அந்த ரோகிணிங்கிறவங்களும் வீட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சுந்தரி அக்கா, நான் வேலைக்கு வந்துட்டேன்க்கா, கதவை தருங்க. எந்த வேலைக்கு வந்துட்ட? உன்னை வேலையை விட்டு தூக்கியே 2 நாள் ஆயிப்போச்சு. எந்த வேலைக்கு வர்ற? ஒழுங்கா அப்படியே போயிரு, இல்ல மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு போடுவேன் பாத்துக்க. அக்கா, ஏங்கா அப்படி சொல்றீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே லீவு போட்டேன். இல்லைன்னா நான் சும்மா இருக்கிறப்ப போடுவேனா? நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேலை ஒழுங்கா இருந்தாதான் வேலைக்கே நான் வச்சிருப்பேன், இல்லைன்னா அனுப்பிச்சு விட்டுருவேன். நீ கிளம்பலாம். உன் பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா இரு வீட்டுல. இதுக்கு மேலாம் உன்னை வேலைக்கெல்லாம் சேர்க்க முடியாது, கிளம்புடி. அவளும் சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இனி என்ன பண்ண போறோமோன்ற கவலையில போனா. இவளுகளுக்கு 3 நேரம் சோறையும் போட்டு காசையும் கொடுத்தோம்னா நல்லா லொல்லு பண்ணிக்கிட்டு வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வேற வருவாளுகளாக்கும். இவளுக மாதிரி ஆளுகளெல்லாம் இப்படிதான் சொல்லி அனுப்பணும். வீட்டுக்கு போனதுமே சோகமா உட்காந்துருந்தா. அவளுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்த வேலையும் போச்சு. இனி என் பொண்ணுக்கு எப்படி ஃபீஸ் கட்டி அவளை படிக்க வைக்க போறேன்னு தெரியல. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஏந்தா கடவுளே இந்த உலகத்துல படைச்ச. அவளோட பொண்ணு சிவானி ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தா. அம்மா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன் தெரியுமா? இங்க பாத்தீங்களா ஓவனு? பேக்கிங் கிளாஸ்ல நான் தான் ப்ரௌனியை பெஸ்டா பண்ணியிருந்தேன்னு எனக்கு இந்த ஓவனை கிஃப்டா கொடுத்தாங்கம்மா. எவ்வளோ பேத்துக்குள்ள காம்படிஷன் இருந்துச்சு தெரியுமா? நான் தான் அதில் ஃபர்ஸ்ட் வந்தேன். எனக்கு தான் அந்த ஓவனை கொடுத்தாங்க. அம்மா, நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. என்னாச்சுமா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது எதுக்கு கண்ணு உனக்கு? வேணாம்மா, நீ எத்த சந்தோஷமா இரு. அம்மா, என்னாச்சுங்கம்மா? எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்லை கண்ணு, உனக்கு 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டு போனேன்ல, அதனால அந்த வீட்டுக்காரங்க வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் என்ன வேணும்னா போட்டேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே போட்டேன். என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா, அதுக்கு தான் மனசு வருத்தமா இருக்கு. மன்னிச்சிருங்கம்மா, என்னோட தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும். பிறந்ததுமே அப்பாவையும் அழிச்சிட்டேன், உங்களையும் கஷ்டப்படுத்துறேன். அப்படிலாம் இல்லடாம்மா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ சந்தோஷமா இரு, அம்மாவும் சந்தோஷமா தான் இருக்கிறேன். அந்த ரோகிணிங்கிறவளோட பொண்ணு சிவானி அந்த ஓவன் கேட்டே உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு நல்ல ஐடியா வந்தது. அம்மா, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? என்னன்னு சொல்லு. அம்மா, நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். நமக்கு தான் ஓவன் இருக்குல்ல, நம்ம ஏன் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? ப்ரௌனி எனக்கு நல்லா செய்ய தெரியும், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு பீஸே 50 ரூபாய்க்கு விற்கலாமா? என்ன சொல்றீங்க? ப்ரௌனியா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது கண்ணு. அந்த பக்குவம் தெரிஞ்சாதான் அதெல்லாம் சுவையா இருக்கும். அம்மா, நான் இருக்கிறேன்ல, நான் சொன்னேன்ல இன்னைக்கு பேக்கிங் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட்னு. ப்ரௌனியை பெஸ்ட்டாக செஞ்சிருந்ததால தான் எனக்கு ஓவனே கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சூப்பராக செஞ்சு தரேம்மா. நீங்கள் போய் நான் சொல்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சந்தோஷமாக போய் அந்த பொருள்லாம் வாங்க போனாங்க.
அம்மா சூப்பர், ப்ரௌனிக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்படி தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போனா தான் சுவையாக இருக்கும். நான் கேட்ட பேக்கிங் பவுடர், மைதா, முட்டை, நெய், ஜீனி, டார்க் சாக்லேட், கொக்கோ பவுடர் எல்லாமே இருக்குங்கம்மா. சூப்பர். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரௌனி பண்ண? அம்மா ஃபஸ்ட்டு ப்ரௌனிக்கு இந்த டார்க் சாக்லேட்டை நல்லா தூள் தூளாக கட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொடிச்சு பொடிச்சா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த சர்க்கரையெல்லாம் கொட்டணும். அளவு பார்த்து சர்க்கரை எடுத்துக்கணும், சரிங்களாம்மா? அதுக்கப்புறம் இதில் நல்லா அந்த வெண்ணெயை எடுத்து கொட்டிக்கணும். நிறையா வெண்ணெய் விட்டு செய்யணும், அப்போனா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெண்ணெயும் ஜீனியும் நல்லா அந்த மாதிரி கலக்கிக்கணும். இந்த மாதிரி கலராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றணுமா? பார்த்தீங்களா, இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதில் நல்லா கலக்கணும். இதை கலந்த பிறகு ஒரு ஜல்லடை வச்சு இதில் மைதா மாவு கொட்டிக்கணுமா? அது கூடயே இந்த கொக்கோ பவுடரையும் கொட்டிக்கணும். இந்த 2 மாவையும் நல்லா சளிச்சு இதில் உள்ள கொட்டணுமா? அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா இதில் போட்டுக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கலக்கிட்டு இந்த டார்க் சாக்லேட்டையும் போட்டுடணும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரில் ஊற்றி உள்ளே வச்சிட்டோம்னா நம்ம ப்ரௌனி கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். அந்த பொண்ணு ஓவனை மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தாங்க. ப்ரௌனி சாஃப்டாக ரெடி ஆயிருந்தது. அம்மா இங்கே பார்த்தீங்களா, ப்ரௌனி எப்படி இருக்குதுன்னு? எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த ப்ரௌனியை சைக்கிளில் வச்சு எல்லாத்துக்கும் விற்கவும் ஆரம்பிச்சா. ஒரு பீஸ் 50 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தா. அந்த கிராம மக்களுக்கு இது புதுசாக இருந்தது. வாங்க வாங்க, ப்ரௌனி ஒரு பீஸே 50 ரூபா தான், வாங்க, சூப்பராக இருக்கும், எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. டவுனுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும், கிராமத்துக்குள்ளே கிடைக்காது. அட என்னதுமா இது, ப்ரௌனி கியூனின்னு வித்துக்கிட்டு இருக்கீங்க? இது என்னது? ஒரு பீஸ் இது எவ்வளோன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். ஐயா, இந்த ப்ரௌனி ஒரு பீஸ் 50 ரூபாயா? இங்கெல்லாம் வெறும் 50 ரூபாய் தான் விற்கிறேன். வெளியிலலாம் 80 ரூபா 100 ரூபான்னு சொல்லுவாங்க. அட போமா, இத்தினோண்டு கேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இது 50 ரூபான்னு வேற சொல்ற. அப்படி என்ன இதில் இருக்க போகுது சொல்லு. ஐயா, இதை நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ருசியில் 100 ரூபாய் கூட கொடுத்துட்டு போவீங்க. இதை நீங்கள் வெளியே டவுனில் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸை 80 ரூபா 100 ரூபா சொல்கிறாங்க. நான் குறைச்சி தாயா கொடுக்குறேன். இதுவே கம்மியான ரேட்டு தான் இதுக்கு. அட ஆமாங்கய்யா, இது டவுனில் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஒரு பீஸே 100 ரூபா சொல்லுவாங்க. இந்த அக்காட்ட வாங்கி சாப்பிட்டு தான் பார்ப்போம். 50 ரூபா கம்மியாக தானே விற்கிறாங்க. சரி சரிம்மா கொடு, சாப்பிட்டு பார்க்குறோம். நல்லா இருந்துச்சுன்னா நிறையா வாங்கிக்கிறோம் என்ன? அவங்க எல்லாமே அந்த ப்ரௌனி பீஸை வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த சுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பொண்ணு செஞ்ச மாதிரியே இல்லை, ஏதோ செஃப் செஞ்ச அளவுக்கு அந்த ப்ரௌனி சூப்பராக இருந்தது. அடடே, உண்மையிலே இது சூப்பராக இருக்குமா, நல்ல சுவையாகவும் இருக்குது. வச்சதுமே கரைஞ்சி உள்ள ஓடுது. அதுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அங்கே சாப்பிட்ட எல்லாத்துக்குமே அந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே மறுபடியும் 2 பீஸை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்க. என்ன எல்லாரும் அந்த ப்ரௌனியை வாங்கி சாப்பிட்டு அந்த அக்காவை வாழ்த்திட்டு போனாங்க. அவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைச்சது இன்னைக்கு. பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல வருமானம். ஒரு நாள்லயே கிட்டத்தட்ட 700 ரூபா பக்கத்து போயிட்டோம். சூப்பர். இது எல்லாமே நம்ம பொண்ணுக்கு தான் சேரணும். அவங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புனாங்க சைக்கிள் எடுத்துட்டு. எல்லா ப்ரௌனியும் தீத்துட்டு அந்த மகிழ்ச்சியோட வீட்டுக்கும் கிளம்புனாங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா வரீங்க? நீங்க சந்தோஷமா வரத பார்த்தா ப்ரௌனி எல்லாம் வித்துருச்சு போல. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாமா? என் செல்லும், நீ செஞ்சு கொடுத்து ப்ரௌனி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? எல்லா ப்ரௌனியும் கடன் வித்துருச்சுமா. சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இதை இத்தினோட சின்ன பொண்ணு செஞ்சுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீ சூப்பரா செஞ்சிருக்க கண்ணு. அம்மா எனக்கு இன்னொரு யோசனை இருக்கு தெரியுமா? நாளைக்கு நீங்க ப்ரௌனியோட சேர்த்து ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு போங்க. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்னு சொல்லுவீங்க, அதுவும் நிச்சயம் நல்லா போகும் பாருங்க. அப்படியா கண்ணா? கண்டிப்பா நான் அதையும் செய்யறேன். நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? அது அவங்க ப்ரௌனி பிஸ்னஸும் நல்லா போக ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் அவங்க ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்னு விற்றாங்க. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க. அவங்க மகளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு ப்ரௌனி மட்டும் இல்லை, ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரெண்டுமே தருவேன். சூப்பராக இருக்கும், வாங்க வாங்க. 10 ரூபா தான் சேர்த்து வாங்குவேன். என்னது ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமா? என்னம்மா இன்னைக்கு தினசாக கொண்டு வந்துட்டு இருக்க? உன் ப்ரௌனியே நேற்று அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என் குழந்தைகளுக்கு கொடுத்தேன், விரும்பி சாப்பிட்டாங்க. நாளைக்கு வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க்கா. என்னோட பொண்ணுக்கு தான் இதெல்லாம் போய் சேரணும். அவள் தான் இந்த ப்ரௌனி எல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுப்பா. இது ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்க்கா. இந்த ப்ரௌனியோட இந்த ஐஸ்கிரீமே சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? சரி சரிம்மா கொடு, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம்.
அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அம்மா, உன்னோட ப்ரௌனி நேற்று வெறுசா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த ஐஸ்கிரீமோட சாப்பிட அதை விட சூப்பராக இருக்கு தெரியுமா? ரொம்ப சுவையான ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரமா. ஆமா ஆமா, இந்த வயசான கிழவனுக்கே இதெல்லாம் பிடிக்குது, குழந்தைகளுக்கு பிடிக்காதா? நிச்சயம் ஸ்கூல் சைடும் போய் வீமா, அவங்களும் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி அவங்க ப்ரௌனி பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மார்க்கெட் போறப்ப தட்டி விழுந்து காலை உடைச்சிக்கிட்டா. அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை ஆஸ்பத்திரிக்கு சேர்த்தாங்க. ஆஸ்பத்திரியில 2 மாசத்துக்கு நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டாங்க. அட, இது அந்த ப்ரௌனி வித்த பொண்ணாச்சே, தூக்குமா இவங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். இங்க பாருமா, உங்க அம்மா 2 மாசத்துக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ தான் ஊடமாட இருந்து பாத்துக்கணும். என்ன பாவம் இல்ல, உங்க அம்மா இத்தனை நாள் உன்னைய பாத்துக்கிட்டாங்கல்ல, இனி நீ அவங்கள பாத்துக்கணும். சரிங்க ஆண்டி, அதெல்லாம் நான் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்குவேன். நீங்க கிளம்புங்க. கண்ணு, இனி நம்ம ப்ரௌனி பிஸ்னஸை எப்படிப்பா நடத்த போறோம்? நல்லா எல்லாம் வர நேரத்துல என் கால் எப்படி உடஞ்சி போச்சு. உன்னையும் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இனி அம்மா உன் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்படி கட்ட போறேன்னு தெரியலம்மா. அம்மா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன்ல, நான் உங்களை தனியா பாத்துக்குவேன். நான் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், சமைச்சு வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டு போறேன். சாயந்தரம் வந்து ப்ரௌனியை பேக் பண்ணி நான் போய் வித்துட்டு வரேன். அதெல்லாம் நான் தனியா சமாளிச்சிருவேங்கம்மா, நீங்க கவலையே பட வேணாம், ரெஸ்ட் எடுங்க. அந்த பொண்ணு அதுலேருந்து தனியா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சு ப்ரௌனி கடையும் அந்த பொண்ணே போட்டுச்சு. அட என்னம்மா, ப்ரௌனி கடை இன்னைக்கு எப்படி போட மாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ போட்டுட்ட. இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்துட்டு இந்த ப்ரௌனி செஞ்சு கொண்டு வந்துட்டியே. ஆமாங்க ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இனி நான் தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். அதனால நான் கஷ்டப்பட்டாச்சும் எப்படியாச்சும் சம்பாரிச்சு எங்கள் அம்மாவை பார்த்துக்குவேன். என்கிட்ட ப்ரௌனி தினமும் வாங்கிட்டு போங்க ஆண்டி. இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய மனசுமா உனக்கு. எதை பற்றி கவலைப்படாமல் இந்த ப்ரௌனி பிஸ்னஸை நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ரொம்ப நல்லது தங்கம். அத்தை உங்ககிட்ட தினமும் ப்ரௌனி வாங்கிட்டு போகிறேன். என்ன, இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே சொல்லி உன்ட்ட ப்ரௌனி வாங்க வைக்கிறேன். அதுவும் நீயா ப்ரௌனி செய்கிறியாமே, உங்கள் அம்மா அன்னைக்கு வந்தப்போ சொன்னாங்க. ரொம்ப நல்லது. நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு திறமையா உனக்கு. அதுலேருந்து அந்த பொண்ணோட ப்ரௌனி பிஸ்னஸும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ப்ரௌனி மட்டும் போடாமல் நல்ல பெரிய ஒரு ஸ்டூலை போட்டு பிஸ்கெட்டு, பன்னு, ப்ரெட்டுன்னு நிறைய போட ஆரம்பிச்சது. பரவாயில்லையம்மா, ப்ரௌனி மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ பார்த்தா ப்ரெட்டு, பன்னு, பிஸ்கட்டுன்னு நிறைய போட ஆரம்பிச்சிட்ட. நல்லது கண்ணு. ஆமாங்க ஆண்டி, எல்லாமே விற்றா எனக்கு இன்னும் நிறையா காசு கிடைக்கும்ல, அதுக்காக தான் ஆண்டி எல்லாத்தையும் நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே சுவையாக இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. என்னோட ப்ரெட்டு, பன்னெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆண்டி, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அட அட, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பக்குவம். ரொம்ப நல்லது கண்ணு, இப்படிதான் இருக்கணும். அதுலேருந்து அந்த பொண்ணோட ப்ரௌனி பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அந்த பன்னு, ப்ரெட்டு எல்லாமே நல்லா போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளே அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியாகி எப்பவும் போல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க.